அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபி ஷர்ட், அதாவது லைனிங் பேபி ஷர்ட்டில் வந்து என்னென்ன அளவுகள் இருக்குது, அதை எப்படி கட்டிங் போடணும், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இதில் டிசைன் நெக் வைக்க போகிறோம். அந்த டிசைன் நெக்குக்கு மார்க் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பேபி ஷர்ட்டோட ஃபுல் அளவுகள் வந்து இங்கே மேலே சைடில் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி அளவுகளோட நேமும் வந்து இந்த சைடில் வந்துடும். அளவுகள் பெயர்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன வரப்போகுதுன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பேபி ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் நெக் வைக்க போகிறோம். ஸ்டார் நெக்கில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சு என்ன மாதிரி வந்து கட்டிங் போட போகிறோம், லைனிங் மெட்டீரியலை வச்சு எப்படி கட்டிங் போட போகிறோம், அதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியலை வச்சு எப்படி அந்த சாரீ கிளாத்தில் வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் வரப்போகிறது வந்து ஃபுல்லும் கட்டிங் தான். எல்லாமே வந்துட்டு பார்த்து நல்லா வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேபி ஷர்ட் தைக்கிறதுக்கு மொத்த மெட்டீரியலோட அளவு பார்த்திங்கன்னா 65 சென்டிமீட்டர். 65 சென்டிமீட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவை துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மடிப்பு பகுதியாக 2 பீஸ் கிடைக்கணும். அதை வந்துட்டு கரை பகுதியை 2 பக்கமும் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச்சு. தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு 13 இன்ச்சு. ஹைட்டை வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருக்கணும். மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு பென்சிலில் மார்க் பண்ணுறேன். நீங்கள் டிசி கட்டிங் இல்லாட்டினா சாக் பீஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் எடுத்து ஃபஸ்ட்டு அதை ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி சுற்றளவு எடுத்துக்கணும். பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.5. இதுவும் தையலுக்கு சேர்த்து தான். ரெடி பாடி சுற்றளவுங்கிறது 6.5. அதோடு நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அளவுகள் மாறியே வராது, கரெக்டாக இருக்கும். மடிப்பு பகுதி வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி ஹைட்டு பாடி சுற்றளவு எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. அளவுகளை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தப்பு இல்லாமல் வரும். முன்கழுத்தோட இறக்கம் 3.5 இன்ச்சு. பின்கழுத்தோட இறக்கம் வந்து 2 இன்ச்சு. நான் அப்படியே வந்து மார்க் பண்ணேன். முன்கழுத்து இறக்கம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்கழுத்து இறக்கத்துக்கும் வந்துட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு பாக்ஸாக போட்டுக்கோங்க. பாக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் இருந்தோ இல்லாட்டி ஒரு 3/4 இன்ச்சில் இருந்தோ மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார் நெக் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு, ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ், அப்போ தான் புரியும். கீழே வந்து 2.5 இன்ச்சில் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதில் பாதி 1.25 இன்ச்சு எடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளாக வந்து என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேபி ஷர்ட்டுக்கு வந்து டிசைன் நெக் நம்ம வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோலோட அகலம் 4.5. பாடி சுற்றளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க 6.5 இன்ச்சு. ஆம்ஹோலோட இறக்கம் 4 இன்ச்சு. அதையும் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸாக போகிறதுனால அதுக்குள்ளே நமக்கு மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அமையும். அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ சைடில் கார்னரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள், பெண்டு கொடுங்க.
இந்த பெண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5.25 வந்து ஆம்கோல் சுற்றளவு வரணும். 4.75ங்கிறது ரெடி அளவு, 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போக 5.25 வந்துட்டு நமக்கு மொத்த அளவாக இருக்கணும். கீழே 1/2 இன்ச்சில் வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு 2 இன்ச்சுக்கு கொடுங்க. இது வந்து ஓப்பனுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண வேண்டாம். அது ஏங்கிறத வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே ஷோல்டரோடு வந்து கட் பண்ணி ஆம்கோலோடு கட் பண்ணி கீழே எடுத்துருங்க. எங்கெங்கே நம்ம தையல் போட போகிறோமோ அதுக்குரியதை வந்து நாச் போட்டுருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரெடி அளவு தைக்கிறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பனுக்கு, கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு, சைடு தையலுக்கு, நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நாச் போட்டாச்சு. இப்போ பேக்கில் வந்து 2 இன்ச்சு வந்துட்டு இறக்கமும் அகலமும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் போட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வளைவுகள் வந்து வரைய போகிறோம். இது வந்து நெக்கு பேக் நெக்குக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரவுண்ட் நெக் வைக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கைப்பீஸ் எடுக்க போகிறோம். கைப்பீஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மடிச்சடிக்கிறதுக்கு சேர்த்து தான். கை சுற்றளவு 3.5 இன்ச்சு, ஆம்கோலோட சுற்றளவு ரெடி அளவு 4.25. அந்த 4.25 வந்து வச்சுக்கோங்க. மடிப்பு பகுதி பார்த்துக்கோங்க. சைடு உயரம் வந்து 2.5 இன்ச்சு. சைடு உயரம் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரியணும். ஆம்கோல் சுற்றளவு 4.25, சைடு உயரம் வந்துட்டு 2.5. ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோடு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்குனால சின்ன ஸ்லீவாக தான் வரும். மேலே வந்து மடிப்பு பகுதியில் நாச்சு போட்டுக்கோங்க. கீழே வந்து ரெடி அளவில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடு உயரத்தில் வந்து 1/2 இன்ச்சில் வந்து மடிச்சடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெஞ்சுப்பட்டிக்கு எடுக்க போகிறோம். 12 இன்ச்சு ஹைட்டில் 2.5 இன்ச்சு அகலத்துலேயும் 3 இன்ச்சு அகலத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கைப்பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெஞ்சுப்பட்டிக்கு நம்ம எடுக்க போகிறோம். நெஞ்சுப்பட்டிக்கு வந்து எடுக்கிற பீஸு 2.5 இன்ச்சில் ஒரு அளவும் 3 இன்ச்சில் ஒரு அளவும் எடுக்க போகிறோம். ஹைட் வந்து 12 இன்ச்சில் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான அளவுகள் வந்து கிடைக்கும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கட் பண்ணது எல்லாமே லைனிங் பீஸு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது saree துணியில் வந்து நம்ம கட்டிங் வந்து போட போகிறோம். அந்த எப்பயும் போல் லைனிங்கில் நம்ம எப்படி எடுத்து வந்துட்டு மடிப்பு பகுதியை வந்து மடித்து வச்சோமோ அதே மாதிரியே மடித்து வச்சுக்கோங்க. லைனிங் பீஸை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த saree துணி மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி எடுக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து லைனிங்கில் கட் பண்ணிடணும். எப்பயுமே வந்து துணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. கைக்கு வந்து இப்போ கட் பண்ணுறேன். அதே மாதிரியே கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. சேம் அந்த துணிக்குமே 65 பாயிண்டில் எடுத்துக்கோங்க.
பேபி கேர்ள் ஷர்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த நெக்குக்கெலாம் வந்துட்டு கிராஸ் பீஸ் எதுவுமே வைக்காமல் உள்ளே வந்து நம்ம கேன்வாஸ் மாதிரி வந்துட்டு இன்னொரு கிளாத் வந்து கொடுக்க போகிறோம். அந்த கிளாத்தை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நல்லா வந்து தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு கேன்வாஸ் மாதிரி கொடுக்க வேண்டிய கிளாத்தை சுற்றிலுக்கு வந்து தையல் போட்டுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் மாதிரி இருக்கிறத வந்து எவ்வளோ லென்த்து எடுக்கணும்னா நம்ம நெக்குக்கு எவ்வளோ லென்த்து வச்சுருக்கோமோ டிசைனு அதுக்கு 2 இன்ச்சுக்கு கீழே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சுற்றிலுக்கும் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த நெக்கு வந்துக்கு நம்ம அடியில் வந்து துணியை வந்து வச்சிடணும். ஏன்னா அந்த நெக்கு நமக்கு தெரியணும். அந்த டிசைன் நெக்கு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த சாரீ மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓகேங்களா? அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்கு வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல் வந்து போடுங்க. இப்படி நீங்கள் தையல் போடுறது மூலமாக உங்களுக்கு நெக்கு வந்து அகலம் இல்லாமலும் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டான நெக்கும் வந்து உங்களுக்கு அப்படியே அழகாக வந்துட்டு அமையும். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் இருக்கிற நாச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓப்பனுக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தையல் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டுறதுல தையலும் அதுக்கப்புறம் அந்த ஓப்பனுக்கு நேராக வந்துட்டு தையலும் வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கட்டிங் வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா? இப்போ சுற்றிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணுன்னா நம்ம இதை வந்து எல்லாமே பெரட்டி தான் அடிக்க போகிறோம். எதுக்குமே வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அந்த ரீசன்னால் இப்போ சுற்றிலுக்கு வந்து நம்ம தையல் வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் ஆம்கோலில் வந்து தையல் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி கீழே தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம நெக் பீஸில் அந்த உள்ள எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கழுத்து வந்து அகலம் இல்லாமலேயும் நம்ம என்ன ஷேப்பில் எந்த சைஸில் வந்துட்டு நம்ம நெக் இது பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி வரும். இப்போ கார்னர்லாம் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்னா அந்த ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆம்கோல்லையும் வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. 2 ஆம்கோல்லையும் கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஓப்பனுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்னர்லேயுமே வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு நான் எப்படி பெரட்டி போடுறேனோ அதே மாதிரியே பெரட்டி போட்டுட்டு நெக்கு ஷார்ப்பு நமக்கு நல்லா வரணும் அப்படின்னா அந்த கார்னர்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஷேப் பாருங்கள் இப்போ உள்ளே இருக்குது. அதை பூரா நான் வந்து எப்படி வெளியில் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் இதை வந்துட்டு டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விஷயம் இடையில டெக்னிக்கல் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து தெரியாது. மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நிறைய டெக்னிக்கெல்லாம் வந்து ஒரே இதில் சொல்ல முடியாது. அதனால் அந்தந்த போர்ஷன் வந்து தைக்கிறப்ப நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிடுவேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வெளியில் அந்த ஷார்ப்னஸ்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் மேலே வந்து அமுக்கு தையல் வந்து போட்டுருங்க. அமுக்கு தையல் வந்து எப்படி போடுறேன், ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பிகினர்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வரும். அதனால தான் இந்த தடவை ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டிசைன் வச்சு நீங்கள் பொங்கலுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிடணும்,
அடிச்சிடணும். 2 சைடும் அடித்ததுக்கப்புறம் கீழே ஓப்பனுக்கு எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். சைடில் 2 பக்கம் சைட் தையலில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தையல் போட்டிருக்க மாட்டோம். மற்றபடி சுற்றிலுக்கு எல்லாமே தையல் போட்டிருப்போம். ஈஸி மெத்தடாக சீக்கிரமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், கார்னர்லாம் எப்படி அந்த ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தையல் வந்து அமுக்கு தையல் வந்து போட்டுடணும். ஒவ்வொரு மெத்தடையும் நல்லா தெளிவாக பாருங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு இதில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வந்துட்டு சொல்கிறேன், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்குன்னே சொல்லிட்டு 4 இன்ச்சஸில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஹைட்லேயும் வித்துலேயும் வந்து 4 இன்ச்சஸ் வந்து எடுத்து கட் பண்ணி லைனிங் ஒன்றும் பார்ட்ரு ஒன்றும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பைப்பிங் நெக்குக்கு வந்து வைக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப பாருங்கள், அந்த துணிக்கும் கொஞ்சம் தள்ளி வந்து நான் வச்சுருப்பேன், அந்த மாதிரி வைங்க. அப்போ தான் துணி வெளியில் எடுத்துக்கிட்டு வராது. அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு கார்னரில் வந்து இது நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் கார்னரில் வந்து கொஞ்சம் சுருக்கம் வந்து வச்சுருப்பேன். அதை எப்படி வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். பார்த்து அதே மாதிரி நீங்களும் வந்து சுருக்க வைங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். சுருக்க அந்த கார்னரில் வந்து வச்சிங்கன்னா தான் மேலே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா மேலே வந்து நமக்கு மடிப்புக்கு தையல் வந்துட்டு நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் இதை கண்டிப்பாக பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து அட்வான்ஸு கிளாஸில் சேர விருப்பப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் வந்து நமக்கு பெய்டு கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பைப்பிங் வந்து எப்படி வைக்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். தையல் போட்டதுக்கப்புறம் அதே அளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே மடிச்சிங்கனாவே இந்த ஃபினிஷிங் நமக்கு வந்துடும். இப்போ எப்படி நான் வந்துட்டு அதை தையல் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த சேஃபில் கரெக்டாக உட்காந்துருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அட்வான்ஸ் கிளாஸில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கணுன்னா ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், யாருக்கு எப்படி தைக்கணும், லைனிங் மெட்டீரியலில் என்ன மாதிரி பிரச்சனை வரும், அது பாடி மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ப்ளவுஸ் கற்றுக்கணும் இல்லை செப்ரேட்டாக வேறு எதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட் வந்து கேளுங்க. கிளாஸ் டீட்டெயிலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியாகவே வீடியோஸ் வந்து நான் போடுறேன். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் அந்த கார்னரில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி லைனிங் பற்றி போடுறப்ப கட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி இதையும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் வெளியில் அந்த பீஸ் வந்து தெரியாது. இப்போது இந்த ஏற்கனவே 4 இன்ச் ஹைட்லேயும் 4 இன்ச்சு வித்துலேயும் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடித்து பெரட்டி போட்டுருங்க. பெரட்டி வந்து சுற்றிலுக்கு வந்து தையல் போட்டுருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பார்டரை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இதுக்கு நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம், அதுக்கு வந்து என்ன மாதிரி டெக்னிக்கல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி வந்து ஹேண்டை வந்து மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்கள். ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இது முழுக்க 15th கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பசங்க ஷர்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அளவெடுக்கிறோம், எப்படி வந்து கட்டிங் போடுறோம், எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் முழுக்க எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்
ரைட் வித் கிவ் அவே. ஆனால் வந்துட்டு அட்வான்ஸு கிளாஸஸில் வந்து நமக்கு பெய்டு கிளாஸஸாக இருக்கும். ஃப்ரீ கிளாஸஸில் வந்துட்டு எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அட்வான்ஸு கிளாஸஸில் யாருக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வரும். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அட்வான்ஸு கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது அந்த பார்டரை வச்சுட்டு அந்த பைப்பிங் சுற்றிலுக்குமே வந்து ஒரு தையலும் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுறணும். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து வைக்கிறதுக்கான மாடல். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி பிகினர்ஸ் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான சேனல். ஓகேங்களா? இப்போது அந்த நம்ம ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் கம்கூடு தையலுக்கு ஒரு இன்ச்சுக்கு கீழேயும் வந்து தான் சென்ட்ரு வச்சு ஷோல்டர் சென்ட்ரு வச்சு நம்ம டாட் பிடிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் வைக்க போகிறோம். என்னன்னா பால் டிசைன் வந்து வைக்க போகிறோம். பார்டர் வச்சு பால் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தர்மாக்கோல் வந்து இந்த மாதிரி பால் வந்து விற்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2க்கு 2 இன்ச்சில் வந்து சாதாரணமாக வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போது கீழே இருக்கிற கீழ்ப்பட்டி அகலம் எத்தனை, 1 இன்ச்சுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 15 வந்தது. 15 வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் மெஷர்மெண்ட் பண்ணி. ஓகேங்களா? அந்த பாலை ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக சுற்றுங்க. 2-3 முடிச்சு போடுங்க. இல்லாட்டினா என்ன ஆகாது, உங்களுக்கு டைட் வந்து இருக்காது, சுருக்கமாக வேறு இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலாக வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சின்ன மிஷின் வச்சுருக்கவங்க இன்னுமே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது வெளிப்பக்கமாக நம்ம அந்த பாலை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 பக்கம் இருக்கிற பிசிறு பகுதியில் வந்து நம்ம உள்ளே மடித்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போடுறோம். இது எவ்வளோ லென்த்து எடுக்கணும் அப்படின்னா கீழ்ப்பட்டி அகலத்தில் நம்ம ரெடி அளவுலேருந்து 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா இப்படி மடித்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் பார்டர் எவ்வளோ ஈஸியாக நான் வைக்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்டரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போகிறத வச்சு நீங்கள் பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபி வந்து போடுற மாதிரி வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் தான் இதில் இருக்குது. அதனால் கட்டிங் நீங்கள் நல்லா அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் இதுக்கு முன்னாடி பேசிக் கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணுறேங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியும். அதனால் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுக்கான ப்ளேலிஸ்ட்டு வந்துட்டு அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் பீஸ் வந்துட்டு எடுக்கிறோம். பேக் பீஸில் என்ன பண்ண போகிறோன்னா சேம் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு இதுக்கான மெஷர்மெண்ட்டு எல்லாமே வந்து கட்டிங்கில் வந்து நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ அதுக்கு தக்கன வந்து அந்த ஹைட்டை வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கறது கிடையாது. கேன்வாஸும் வைக்காமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக மட்டும் ஒரு பீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேன்வாஸ் திடீர்னு நம்ம வந்து வாங்க முடியல அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கேன்வாஸ் வச்சோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது, தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சேம் அதே இதில் மாதிரி தான் பேக்கில் வந்து அந்த saree மெட்டீரியலை வந்து அடியில் வச்சுருங்க.
வச்சதுக்கப்புறம் நெக்கு, ஆம்ஹோல் கீழே ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து தையல் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. அப்படி போட்டுட்டு நெக்கில் வந்துட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஆம்ஹோல்லேயும் வந்து பெண்ட்லாம் கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஓப்பன்லேயும் வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. நான் எங்கெங்கே கட் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். எனக்கு எப்படி வருதோ அதே மாதிரி உங்களுக்கும் வரும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டெக்னிக்கல் சொல்லியிருப்பேன், கிளாஸை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது புரியலைனாலும் இதுக்கு முன்னாடி பிஃபோர் இருந்த கிளாஸஸை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரீசன்னால் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் கிளாஸ் வந்துட்டு சேர விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பெய்டு தான், கண்டிப்பாக வந்து அது பெய்டு கிளாஸு. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக நமக்கு அந்த கிளாஸ் வந்து போகும். ஓகேங்களா. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கமெண்ட்டில் அட்வான்ஸ் கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஆம்ஹோல், நெக்கு, பெண்டில் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் பெண்ட் ஷேப்லாம் செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைன்னா தூக்கிக்கிட்டு இருக்கும், ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி நான் எங்கெங்கே கட் பண்ணுறேனோ அங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்வாக்கில் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு சுற்றிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல் வந்து போடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்துட்டு பண்ணுங்க. இது என்ன பண்ண போகுது, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்ம கஸ்டமர் வந்து கற்றுக்கிறப்பையே தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸை வந்து ஈஸியாக வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். இல்லாட்டினா அவங்க வந்து ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நெக்கில் வந்துட்டு அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டுருங்க. ஆம்கோலில் வந்து அமுக்கு தையல் போட்டுருங்க. ரெண்டு சைடும் உள்ள துணியே இருந்தாலும், அதாவது உள்ளே வந்து சில சமயம் அடங்கி போயிடும். அந்த துணியெலாம் வெளியே எடுத்து விட்டு என்ன பண்ணுங்க, சுற்றிலுக்கு வந்து தையல் போடுங்க. கீழேயும் வந்து என்ன பண்ணுங்க, தையல் வந்து போட்டு விடுங்க. நல்லா வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்கா, உள்ள துணி மடங்கியிருக்கா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து எடுத்து நான் பாருங்கள் எடுத்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அந்த மாதிரி எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டினா உள்ளே போய் துணி வந்து உள்ளே போய் லாக் ஆகிக்கும், ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா. நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும்தான் டிசைன் வச்சுருக்கோம், பேக்கில் கிடையாது. டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஓப்பனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் நமக்கு அமுக்கூட்லேருந்து 1 இன்ச்சுக்கு கீழேயும் வச்சு சென்டரில் ஷோல்டர் சென்டர் பிடிச்சி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, டாட் வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்ச மாதிரியே பேக்லேயும் பிடிச்சிருங்க. டாட் பிடிக்கணும்னு அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். கண்டிப்பாக நீங்கள் டாட் பிடிச்சி தான் ஆகணும். பிடிச்சாதான் உங்களுக்கு சேஃப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக இருந்தாலும் நமக்கு சேஃப் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ முடித்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹூக் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், சென்டரில் வந்து கட் பண்ணி நெஞ்சுப்பட்டி வந்து வைக்க போகிறோம். நெஞ்சுப்பட்டி வைக்கிறதுக்கான அளவுன்னு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வந்து கொக்கி பீஸுக்கும், நீளம் வந்து உங்களுக்கு அந்த ஷர்ட்டில் லென்த்து எவ்வளவோ அந்த அளவுக்கு 1 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நம்ம வந்து மடித்து இப்போ நம்ம கட் பண்ணி விடுறோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா தைப்போம். அதை 2.5 இன்ச்சு எடுத்து ரெட்டையாக மடித்து மடிப்பு பகுதி வர மாதிரி இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா அதே மாதிரியே பார்த்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் எந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை வந்து கிளியராக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வளைய பீஸ் வைக்கிறோம், உள்பக்கம் வைக்கணும். கொக்கி பீஸில் வந்து நம்ம வெளிப்பக்கம் வச்சு உள்ளே மடித்து அடிப்போம். வளைய பீஸில் வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் மடித்து அடிப்போம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க எந்த பீஸில் எங்கிட்டு எந்த பீஸை வந்து எப்படி அடிக்கிறீங்கிறத. கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற பீஸும் வெளியில் இருக்கிற பீஸும் ஈவனாக வர்ற மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நம்ம பெரட்டி போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே உள்ளே மடித்து விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து ரொம்ப விடாதீங்க. 1/2 இன்ச்சுக்கு மட்டும்
எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு உள்ளே மடித்து விடுங்க, இல்லாட்டினா நீட்டாக இருக்காது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுறப்ப மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நெக் பீஸும் வந்துட்டு ஈவனாக இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம பெரட்டி போட்டு அடிச்சிருக்கோம் ஆம்கோலுக்கும் சேர்த்துங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 பக்கமே நமக்கு ஈவனாக இருக்கணும். ஏன் நம்ம பெரட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பைப்பிங் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரட்டி போட்டு அடித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நமக்கு ரெடிமேட் ஷர்ட்டு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். இன்னொன்று நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பைப்பிங்லாம் வச்சு கொடுக்குறப்ப கஸ்டமரை வந்து ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். இது ரெடிமேடா இல்லை ஸ்டிச் பண்ணதா அப்படிங்கிறதே நமக்கு அவங்களுக்கே டவுட் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க. ஏனோ தானோன்னு பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குரிய பாடி பாவாடைக்குரிய லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பார்ட்ரு நீங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சாரியில் எடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த பார்டரில் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கொடுத்த மாதிரி நீங்களும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி பாவாடைக்குரியதும் இந்த ஷர்ட்டுக்குரியதும் சேமாக வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் கைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ஆம்கோலுக்கு வந்து நம்ம பைப்பிங் வந்து வைக்கிறோம். எப்படி வைக்கிறேன், அந்த பிசுரை வந்து எப்படி மடித்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெடிமேட் இதில் நம்ம கை ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி பைப்பிங் மட்டும் கொடுத்துருவாங்க. கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு சேம் இதே மெத்தடு தான். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கை ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பைப்பிங் வச்சாச்சு. நீங்கள் ஸ்லீவ் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லீவ் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 மெத்தடும் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கைக்கு வந்து 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுருங்க. 2 கைக்குமே வந்து தையல் போட்டுட்டு பெரட்டி போட்டுருங்க. எப்பயும் போல் கைக்கு வந்து பெரட்டி போடுற மாதிரி பெரட்டி வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேசிக் கிளாஸை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து புரியும். அதனால் எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு எஃபர்ட்டை நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஃப்ரீ கிளாஸ் தானேன்னு ஏனோ தானேன்னு எடுக்கிறதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு இதில் இன்னும் வீடியோ குவாலிட்டி வேணும், இல்லை வாய்ஸ் இன்னும் வந்து நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்படி வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கை சுற்றளவு 3.5 இன்ச்சு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் பைப்பிங் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பைப்பிங் வந்து முதல்ல கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு கைக்கு வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறீங்கிறத பாருங்கள். அந்த பிசிர் பகுதி வந்து நமக்கு கொஞ்சம் வெளியே நீட்டின மாதிரி இருந்து அதுக்கப்புறம் நம்ம மடித்து இந்த மாதிரி தைக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் வரும். பெருசாக வரும், சில சமயம் சின்னதாக வரும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? பைப்பிங் வந்து த்ரெட் இல்லாமல் நம்ம பைப்பிங் வைக்கிற மெத்தடு இதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம த்ரெட்டுக்கு அலைய தேவையில்லை, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா ஷோல்டர் சென்டர்லேருந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும், இல்லாட்டினா வராது. கரெக்டாக நம்ம செகண்ட் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா பாடியில், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உள்ள ஸ்லீவோட துணியை வந்து உள்ளே விட்டு இப்படி வந்து நீங்கள் தைக்கணும். ஓகேங்களா? இப்போது கைக்கு ஸ்லீவாகவும் நம்ம போட்டுக்கலாம், ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம். இது 2 டைப்லேயுமே நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வியர் பண்ணி விடலாம். ஓகேங்களா? கை சுற்றலை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம இப்போ ஓப்பன் வரைக்கும் வந்து சைட் தையல் வந்து போடுறோம். கண்டிப்பாக 2 தையல் வந்து போடணும். சிங்கிள் தையலாக இருக்கட்டும் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இங்கே தையல் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த கம்கூட் தையல், கை தையல் கீழே எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். எதுவுமே கூட குறைய வந்துடக்கூடாது. அதை வந்து மெயினாக வந்து கவனிங்க. நான் உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிருப்பேன் எப்படி வந்து தையல் வந்து கூட குறைய வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸில் போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ்லாம் வந்துட்டு வரும். உங்களுக்கு அதையும் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.